வணக்கம். நம்ம இகரம் தமிழ் வகுப்புல நம்ம கதை கதை ஓனா எழுதுறதுக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? கதை தொடர் அமைக்க இங்க சில படங்கள் இருக்கு. இந்த படங்களை பார்த்து நீங்களாவே ஓனா அதுல அந்த படம் என்ன சொல்ல வருதுன்றத ஒரு தொடரா நீங்க எழுதி அனுப்புறீங்க இல்லையா? இன்னைக்கும் அதே பயிற்சி தான். சரிங்களா? முதல்ல இருக்கக்கூடியது ஆடு. இந்த 1 2 3 4 இப்படிதான் நீங்க படத்தை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1 2 3 4. இப்ப இந்த ஆடோட செயல்கள் இதுல இந்த படத்துல அது என்ன சொல்ல வருதுன்றத படத்துக்கு இந்த கதைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுதி அனுப்புங்க. மினிமம் மினிமம் 10 வாக்கியமாவது இருக்கணும் இல்லையா? அதேதான் இன்னைக்கும். அடுத்தது இது குரங்கு. இந்த குரங்குக்குள்ளா கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்பவுமே படத்தை இந்த வரிசையிலேயே பார்த்துக்கோங்க. 1 2 3 4. இப்ப குரங்குக்குள்ளாக அதை தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. இந்த படத்தை வச்சு முதல் படத்துல என்ன, ரெண்டாவது படம் என்ன, மூணாவது படம் என்ன, நாலாவது படம் என்னன்னு அழகா நீங்க எழுதி அனுப்புங்க. தலைப்பு கொடுங்க. இது ஒரு சிறுவனா நாய்க்குட்டி அதெல்லாம் வச்சு ஒரு கதை. சரிங்களா? பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். எழுதி அனுப்புங்க. இந்த கதை என்ன சொல்ல வருதுன்றத இதையும் எழுதி அனுப்புங்க. அடுத்தது இந்த வெட்டுக்கிளி எறும்பு. இந்த கதையும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். சரிங்களா? அந்த படத்தை வச்சு நீங்க ஒவ்வொரு படமும் என்ன சொல்றதுன்றத தொடர் வாக்கியமா அழகா எழுதி அனுப்புங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வந்தா பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. எழுத எழுதுதான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் குறையும். ஒவ்வொரு கதைக்குமே தலைப்பு கண்டிப்பா வைக்கணும். இது காக்கா கல் எடுத்து போடுற கதை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஆனா இந்த இடத்துல வித்தியாசமா கொடுத்துருக்காங்க கதை. எப்பயுமே காக்கா தண்ணி இடல பானைக்குள்ள கல் எடுத்து போட்டுதான் குடிக்கும் இல்லையா? ஆனா இந்த காக்கா என்ன பண்ணுதுன்றத, இந்த மாடர்ன் காக்கா இது இது என்ன பண்ணுதுன்றத இந்த கதையில சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்து சொல்லி அனுப்புங்க. அவ்வளவுதான் செல்லக்குட்டீஸ். உங்க சந்தேகம் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.